வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் கூட பென்டா தான் மோத போகிறாரா? அப்புறம் ஜில்லா ஃபாட்டோட டெபிட்டு, அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நடந்த NXTல பார்த்துருப்பீங்க, ஜில்லா ஃபாட்டு டெபிட் கொடுத்துருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல, ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபேர்வெல் கொண்டாடினாங்க ஜில்லா ஃபாட்டுக்கு, அந்த அவர் இண்டிபெண்டிங் ரெஸ்லிங்கில் இருந்தார்ல அதில். அதுக்கடுத்து நான் சர்வே சீரிஸ் கிட்டத்தில் வருவார், ரோமன் கூட 5th மெம்பராக ஜாயின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இவர். ஆனால் நான் NXTல போயிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணிவிட்டு அங்கே வரேன்ற மாதிரி சொல்ல போகிறேன். ஜில்லா ஃபாட்டு ஒரு தனி இதுங்க. ஏன்னா இப்போ மற்ற ரெஸ்லர் மாதிரி இல்லாமல் ஜில்லா ஃபாட்டு இருக்க பவருக்கு, அதாவது அவங்க ஃபேமிலி இருக்க பவருக்கு, ரோமன் இருக்க பவருக்கு, ரோமன் இப்படினாலே ஜில்லா ஃபாட்டு டேரெக்டாக மெயின் ரெஸ்டருக்கு வந்து சண்டை போடலாம். பட் இருந்தாலும் நான் என்னோடய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு, நான் வந்து என்னோடய ஃபேமிலி இருந்தாலும் நான் வந்து உழைச்சி தான் வருவேன்ற மாதிரி இருக்கார் போல். அதனால தான் கிட்டத்தட்ட அத்தனை வருஷமாக அந்த ப்ரோ ரெஸ்லிங் அது இதில் TNS சண்டை போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா NXTல டெபிட் கொடுத்துருக்காரு. நான் இன்னமும் என்னங்க ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போகிறாரு. ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் வேறு லெவலில் இருக்குது. தலைவன்ட்டு நான் பிடிச்சதுன்னா ரோமன் மூவு, ஜேக்கப் ஃபாட்டுது, சோலோவுது, ஜேவுது, ஜிம்மிது அனைத்தும் பார்த்தீங்கன்னா கலந்த கலவேடான்ற மாதிரி எல்லா ஃபினிஷரும் எல்லா மூவ்ஸும் யூஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு தனியாகவே இவரை பார்க்கலாம் போல். பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக கலந்த மாதிரி இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பங்க் விசஸ் கெவின் ஓவன்ஸ். இப்போது இந்த மேட்ச்சில் சில இடையூறு நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நான் இது சொல்லிக்கிறேன். ஸ்மாக் டவுனர் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1.41 மில்லியனே அவ்வளோ போயிருக்கு. கிட்டத்தட்ட 1 பாயிண்ட்டுக்கும் கீழெலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி தான் இந்த 1 பாயிண்ட் கீழே போராடிட்டு இருந்தது. ஸ்மாக் டவுனர் மோசமாக போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரேண்டி கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.4 அந்த மாதிரி ஒரு 1.5 இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு யாருக்கு யாருன்னா வியூவர்ஷிப், ரேண்டி, கெவின் ஓவன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதால தான். நான் இது வரை கெவின் ஓவன்ஸால் மட்டும் இவ்வளோ வியூஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ரேண்டியில் மட்டும் இவ்வளோ வியூஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேரும் சேர்ந்ததால தான் இவ்வளோ வியூவர்ஷிப்பு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அதான் சொல்கிறேனே, ஒரு நல்ல இது ரேட்டிங்ஸ் கொடுத்தா தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸ்மாக் டவுனும் இவங்க கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நாளாகவே. இப்போ ஸ்மாக் டவுன் இப்போ பார்த்துருப்பீங்க, இவங்க ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தீயாக இருந்தது. நெக்ஸ்ட் வர போகிற ஸ்மாக் டவுனும் தீயாக இருக்கும். ஆனால் மண்டே நைட்டராக பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மண்டே நைட்டராக ரோமன் இருந்தார், அது இருந்தார். 2வது மண்டே நைட்டராக புஷ்ஷுன்னு ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டானுங்க. நெக்ஸ்ட் மண்டே நைட்டராக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செத்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். செத்ராலன்ஸு ரோமனும் இருக்கார். ரோமன் பார்த்தீங்கன்னா சோலோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரிலாம் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா பங்கு கிட்டத்தட்ட இப்போ தான் சாம்பியன் ஆகிருப்பார். என்ன ப்ரோ இப்போ ஆனால் சொல்ல, ஆமாம் நண்பர்களே, டெஃபினெட்லி இப்போ சாம்பியன் ஆகி தான் அதுக்கப்புறம் சம்மர்ஸ் இல்லாமல் டிஃபெண்ட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆகிடுச்சு. யார் ரேண்டி வந்ததால். அப்புறம் நம்பர் 1 கண்டெண்டராக இவர் செலக்ட் ஆகிட்டார். மேபி மேஜிக்கல் மெராக்கல் நடக்கலாம். கெவின் ஓவன்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சாம்பியன்ஷிப் இல்லாமல் இருக்கார். அது நல்ல நல்ல ஃபியூலில் போடுறாங்க. வேர்ல்டு சாம்பியனுக்காக தான் மோதுவார், ரோமன் ரெயின்ஸ் கூட, அது கூட இது கூடன்னு. பட் ஆனால் சாம்பியன்ஷிப்பு கொடுக்க மாட்டானுங்க. மோத வைப்பாங்க, கோடி கூட மோத வச்சாங்க. இந்த டைம் ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. கெவின் ஓவன்ஸ் கிட்ட கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். மக்களும் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா லிப்ரே, அதாவது பார்த்தீங்கன்னா பென்டா தான் ரோமன் கூட மோதுவாருன்ற மாதிரி அப்போயே சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. நம்மளுடைய எல் கிராண்டோ அமெரிக்கானோ இல்லாத பட்சத்தில் பென்டா மோதுற மாதிரி இருந்தது. இப்போ எல் கிராண்டோ அமெரிக்கானோ இல்லைன்னு தெரிஞ்சிச்சா, பென்டாவும் ஒரு படி க்ளோஸ் அப்புக்கு போயிட்டார். அவரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபை அடைஞ்சிட்டார். இப்போது ஆப்போனண்ட் சைடு வேறு யாருமே இல்லை. இந்த லால் பார்க்கு இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வெறும் AAAல மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மண்டே நைட்ரால் இருக்கிறது ரே ஃபினிக்ஸும் பென்டா மட்டும்தான் பெரிய இதுன்னு பார்த்தா. ஸ்மாக் டவுன் பிராண்டை சேர்ந்த ரே ஃபினிக்ஸு, பென்டா அண்ணன் தம்பி 2 பேருமே, இவங்க 2 பேரும் தான் ஃபைனல்ஸில் மோத போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. ரே ஃபினிக்ஸும் பென்டாவும் மோதிட்டு அதில் பென்டா வின் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் ஆஃப் பண்ணலாம். மண்டே நைட்ரால் ஒரு ஹை ஃப்ளைங் ரெஸ்லரும் ஒரு பவர் ரெஸ்லரும் பார்த்திங்கன்னா மோதுற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் நடந்தால் தாறுமாறாக இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஆகிடுச்சு இந்த மாதிரி மாஸ்க் போட்ட ரெஸ்லர் பெரிய ஆளுங்க கூட மோதின்ற மாதிரி. ரோமன் கிட்டே யார் மோதினா ரே மிஸ்டீரியோ தான் கடைசியில் மோதிருப்பார். ஏன்னா இந்த மாஸ்க் போட்டவங்க இவங்களாம் பெருசாக WWE காட்ட மாட்டாங்க. என்ன தான் ஐஃப்ளையில் பறந்தாலும் ரே மிஸ்டீரியோ தான் கொஞ்சம் பெருசாக காமிச்சிட்டு வந்தாங்க. இப்போ பென்டாவை ரே மிஸ்டீரியோ இதுக்கப்புறம் இருக்க மாட்டார். அதனால் பென்டாவை வளர்த்துன்னு வராங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு ஹெவிவெயிட் ஐஃப்ளைங் ரெஸ்லர் வேணும். அதனால தான் பார்க்கலாம். நீங்கள் பென்டா தான் மோதுவாரா வேறு ஏதாவது மோதுவாரான்றது. நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பை பை கைஸ்.